வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஹக் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. யாமி கௌதம், இம்ரான் ஹஸ்மி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கான்ட்ரவர்ஷியல், அதே நேரத்துல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு உண்மையான கேஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஷா பானு கேஸ் அப்படின்ற ஒரு கேஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தனி பொண்ணா இருந்து அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எல்லாரையும் வின் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட் வரதுக்கு காரணமா இருந்த ஒரு பெண் அப்படின்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் தான் யாமி கௌதம் பிளே பண்ணிருப்பாங்க. இவங்க தன்னோட கணவர் மற்றும் 2 பிள்ளைகளோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3ஆவதா பிரெக்னெண்டா இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அவரோட கணவர் கராச்சிக்கு போயிட்டு திருப்பி வரும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட தன்மானத்துக்கே ஒரு விதமான இழுக்கு அப்படின்றது வரும். சோ அதனால குழந்தைகளை கூட்டிட்டு இவங்க கிளம்பி தனியா போயிடுறாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களோட இருக்கக்கூடிய அந்த உறவே அத்து விட்டுறாரு. அண்ட் ஆல்சோ பணம் அனுப்புறதையும் நிப்பாட்டிடுறாரு. சோ தன்னோட பசங்களை பாத்துக்கிறதுக்கு பணம் அனுப்பணும், ஏன்னா அது அவருக்குமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த கேஸ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இஸ்லாமியர்களை மையமா வச்சு ஒரு படம் வருது அப்படின்னாலே அது ஏதோ ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டுற மாதிரியான படமா தான் மோஸ்டா இருக்குது. சோ அது மாதிரியான ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அது பார்க்க ஆரம்பிச்சேன். பட் இந்த படம் ஒரு நியூட்ரலான விஷயம், அதுவும் உமன் ரைட்ஸை பேசக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இஸ்லாமிக் லாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுவும் இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்களையும் இதுல ரொம்ப நீட்டா அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கடைசி ஆர்குமெண்ட்ல இம்ரான் ஹாஸ்மி வழியா தான் அதை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நீட்டா அந்த ஆர்குமெண்ட் சீன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்டா யாமி கௌதம் வழியா இவங்க அந்த லால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது இந்த உமன் ரைட்ஸுக்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அந்த இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டான ஒரு ஆர்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜஸ்ட் 3 தலாக் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு கட் ஆயிருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு குழந்தை அப்படின்றது அது அப்பா அம்மா 2 பேரோட ரெஸ்பான்சிபிளும் தான். சோ இப்ப அந்த அலுமினியம் அமௌண்ட்ங்கிறது அப்பா சைட்ல இருந்தும் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஃபேரான விஷயம். சோ அதுக்கு அகைன்ஸ்டா இப்ப இந்த லா இருக்கு அப்படின்னும் போது சோ அதுக்காக இவங்க போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துலதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், அதாவது எல்லாருக்கும் பொதுவான சட்டம் அப்படின்றது சில இடங்கள்ல தேவைப்படுதுன்ற ஒரு முக்கியத்துவத்தையும் இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் அப்படின்றது இன்ஃபேக்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்தியாலையும் 2019 பேன் பண்ணதா கடைசியா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சேஃபா இதுல பிளே பண்ணிருப்பாங்க. அதாவது யாமி கௌதமோட கேரக்டரை ஆக்சுவலா இந்த இஸ்லாமுக்கு அகைன்ஸ்டான ஒரு பெண்ணா காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் குரானை நல்லா படிச்சு அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை இன்டர்பிரேட் பண்ணாம ப்ராப்பரா கன்வே பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸா வரக்கூடிய அவங்களோட அப்பா கேரக்டரா இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் லாயரோட கேரக்டரா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட சஃபரிங்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இனிஷியலா அவங்களோட சஃபரிங்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்டெண்டடா நிறைய விஷயங்களை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் தேவையில்லாம சுத்திட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது இந்து முஸ்லீம் கலவரம், அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல தங்குறது இப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருந்துச்சு. அண்ட் பேஸ் அப்படின்றது அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூவியா தான் இருந்துச்சு. இதை பத்தி உங்களோட வியூ என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.